மறைஞ்சிரும். ஃபைல்ஸ் மட்டும்தான் வெளிவந்துச்சு. ஆனா ஜஸ்டிஸ் பனிஷ்மெண்ட் எதுவுமே நடக்கல. அது ஒரு நிகழ்ச்சி மாதிரி வெளிவந்துட்டு மறைஞ்சிருச்சு. ஒரு கிரைம் வெளிப்படையாக பேசப்படுது, ஆனால் தண்டனை இல்லை. ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரே கன்ஃபியூஸா இருக்குல்ல? இதோட சீக்ரெட் மெசேஜ் என்னன்னா, உங்கள்கிட்ட ப்ரூஃப்ஸ் இருக்கலாம், ஆனால் எங்களை தொட முடியாது அப்படிங்கிறது தான். இது அவங்க தவற ஒத்துக்கிறதுக்காக வெளியாக்கல, தன்னோட அதிகாரத்தை காட்சிப்படுத்த தான் வெளியிட்டாங்க. அல்லாஹ் அவங்களுக்குன்னு ஒரு ரிப்ளையும் கொடுக்கிறான். அவர்கள் திட்டமிடுகிறார்கள், அல்லாஹுவும் திட்டமிடுகிறான். ஆனால் அல்லாஹ் சிறந்த திட்டமிடுபவனாக இருக்கிறான்னு சொல்றான். இது ஒரு ஆறுதலுக்கான வசனம் மட்டுமில்ல, அதிகாரத்தின் மையத்தை அறிவிக்கும் வசனமாகவும் இருக்கு. மனிதர்கள் திட்டம் போடலாம், அமைப்புகள் கட்டமைக்கலாம், அதிகாரம் குவிக்கலாம், ஆனால் இறுதி தீர்ப்பு அல்லாஹ் கொடுப்பதுதான். இந்த வசனத்துல பாவம் செய்யறவனுக்குன்னே அல்லாஹ் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்றான். அல்லாஹுவுக்கு அஞ்சிக்கொள்ளென்று அவனிடம் சொல்லப்பட்டால் ஆணவம் அவனை பாவத்தின் பக்கமே இழுத்துச் செல்கிறது. அவனுக்கு நரகமே போதுமானது. நிச்சயமாக அந்த நரகமானது தங்குமிடங்களில் மிக்க கேடானதாகும். இதோட அர்த்தம், அவனுக்கு அது தவறு என்றோ அதனால விளைவு என்ன ஆகும்னு தெரியாம இல்ல, ஆனால் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு உணர்வு அவனுக்குள்ள இருக்கு. இது வெறும் திமிர்னு சொல்ல முடியாது, இது அதிகாரத்தால உருவான பொய்யான பாதுகாப்பு உணர்வுன்னு சொல்லலாம். ஏன் அல்லாஹ் இங்கேயே தண்டனை கொடுக்காம மறுமை வரைக்கும் தள்ளி போறான்கிற ஏக்கம் எல்லாருக்கும் இருக்குத்தானே? அதுக்கும் அல்லாஹ் நமக்கு சொல்றான், அவர்கள் பெரும் கால அவகாசம் நன்மைக்காக அல்ல, அவர்கள் பாவத்தில் அதிகரிக்க மட்டுமே. அல்லாஹ் உடனே தண்டிக்காதது அவனுக்கு முடியாம இல்ல, அது ஒரு கிராஜுவல் டெஸ்ட்னு சொல்லலாம். எனக்கு எதுவும் ஆகலன்னு அந்த பாவி நினைச்சிட்டு இருப்பான், ஆனால் அவனுக்கு புரியல, அவன் தனது வீழ்ச்சியின் உச்சத்துக்கு கொண்டு செல்லப்படுறான்னு. அதே போல நாம சமூகம் வீழ்ச்சியையும் தெரிஞ்சுக்கணும். அவர்கள் செய்த தீமையை ஒருவரை ஒருவர்